கேக் வெட்டி கொண்டாடப்பட்ட மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா 78வது பிறந்த நாள். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். வளமான தமிழகத்தை படைத்து எல்லோரும் பயன்பெற வேண்டும், சிறந்த ஆட்சியை வழங்க வேண்டும் என்பதே ஆகும். இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கிட அல்லும் பகலும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் எனக்கு நீங்கள் அனைவரும் உறுதுணையாக இருப்பீர்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். உங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான எதிர்காலம் உள்ளது என்பதை தெரிவித்துக் கொண்டு, அண்ணா நாமம் வாழ்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பூந்தமல்லி பகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் 78வது பிறந்த நாள் விழா அதிமுக வழக்கறிஞர்கள் அணி சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முன்னாள் அமைச்சர் ப. பெஞ்சமின் தலைமையில் நகர செயலாளர் KS ரவிச்சந்திரன் வழிகாட்டுதலின்படி அந்தமான் முருகன் மற்றும் வழக்கறிஞர்கள் ஜெயலலிதா அம்மா உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கேக் வெட்டி கொண்டாடப்பட்டதுடன் 1000 பேருக்கு அசைவ பிரியாணி வழங்கப்பட்டது. 2026 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று எடப்பாடி K. பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைக்க உறுதிமொழியும் எடுக்கப்பட்டது. செய்தியாளர் வினோத்குமார். சார்லஸ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அனைத்துமே அவர்கள் கொடுத்து ஒரு நாட்டிலே பெண் கல்வி முன்னேறினால்தான் நாடு முன்னேறும். ஒரு நாடு முன்னேறலாம், இந்த சமுதாயம் முன்னேறும், இந்த உலகமே முன்னேறும் என்று எடுத்துக்காட்டாக மூத்த வழக்கறிஞர்கள் எல்லாம் இருக்காங்க. நம்முடைய அருமையக்கா ராணி ராமதாஸ் அவர்களும் நம்முடைய கழக மூத்த முன்னோடியாக இருந்து எங்களுக்கெல்லாம் வழிநடத்திய அன்றைய வழக்கறிஞர் துளசிராமனுடைய மகன் பூபிகிருஷ்ணன் மத்திய மாவட்ட வழக்கறிஞர் பிரிவில் அம்மா அவர்களின் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக சங்கத்தின் சார்பாக